ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி. ஐடி பார்க் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் கூடுகிறது புதுச்சேரி சட்டசபை. 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட கைதி மது போதையில் இருந்த விவகாரம். பாதுகாப்பிற்கு சென்ற காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம். புதுச்சேரியில் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சேதராப்பட்டு பகுதியில் புதிய தொழிற்பேட்டை அமைக்க அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சலவை நிலையம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், கடந்த ஆட்சியில் முதியோர் பென்ஷன் வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றவுடன் 500 ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கப்பட்டதாக கூறினார். அது மட்டுமின்றி 36,000 விண்ணப்பங்கள் புதிதாக கொடுக்கப்பட்டு பென்ஷன் வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் 4,000 பேருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் அந்த தொகை தற்போது 2,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், கல்வித்துறையில் காலியாக உள்ள 190 காலி பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த மாதம் எல்டிசி மற்றும் யூடிசி காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சேதராப்பட்டு பகுதியில் ஐடி பார்க் அமைப்பதற்காக 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு அடுத்த மாதம் புதிய தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் கூறினார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற எந்த பாகுபாடுமின்றி அனைத்து தொகுதிகளுக்கும் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாட்டு பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாகவும், என்ஆர் காங்கிரஸ் அரசு மத்திய அரசு உதவியோடு பல்வேறு திட்டப்பணிகளை செய்து வருவதாக கூறினார். மேலும் அடுத்த மாதம் இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். 500 ரூபாய் 4,000 அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கோம். அது மட்டுமல்ல, வயசானவங்க அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னாங்க. 26,000 ஒரே கொஞ்சம் மொத்தம் 36,000 விண்ணப்பங்கள் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது வயதானவர்களுக்கு. இன்னும் ஒரு 4,000 இருக்கு, அது இப்போ கொடுக்க போறோம். அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் அதை கொடுக்கறது என்னுடைய எண்ணம். 10,000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னோம். அது அரசுல நிறைய கொடுத்துருக்கோம். தனியார் மூலமாக வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழிற்பேட்டையை உருவாக்க போகிறோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக சேதராப்பட்டில் முன்பு நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது சிறப்பு பொருளாதார மண்டலம் சொன்னாங்க. அதன் மூலமாக மத்திய அரசு உதவியோடு ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கு, தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு சேராப்பட்டில் இருக்க 750 ஏக்கர் நிலம் எடுத்தோம். அது அப்படியே இருந்தது. மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாங்க, என்கிட்ட அனுப்பிச்சாங்க, திருப்பி அனுப்பிச்சாங்க. இப்போ தான் அது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு விரைவிலேயே அடிக்கல் நாட்டு இருக்கின்ற தொழிற்பேட்டைக்கான பணிகள் தொடர்வதற்கு சேராப்பட்டில் அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றது. புதுச்சேரி சட்டசபை அடுத்த மாதம் கூட்டப்பட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 13,600 கோடிக்கு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்.
புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு வருகிற பிப்ரவரி மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைபெற உள்ளதால் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவியேற்கும் வரை அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம் உட்பட நிர்வாக செலவினங்களுக்கும் அரசின் நலத்திட்டங்களுக்கான நிதிகளை விடுவிப்பதற்கும் ஏதுவாக ஏப்ரல் முதல் 5 மாதங்களுக்கு 6000 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அனுமதியும் மத்திய உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சகத்தில் பெறப்பட்டுள்ளது. அதன்படி வருகிற பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் சட்டசபையை கூட்டி அன்றே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து சபையின் ஒப்புதல் பெறப்பட உள்ளது. இதனால் இடைக்கால பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணிகளில் அனைத்து துறை அதிகாரிகளும் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மணல் திருட்டு வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கடலூர் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட கைதி மது போதையில் இருந்தது குறித்து பாதுகாப்பிற்கு சென்ற புதுச்சேரி காவலர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் என்ற மணிகண்டன். பிரபல ரவுடியான இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதற்கிடையே கடந்த 2020ஆம் ஆண்டு ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரமேஷ் என்பவரை நடைபயிற்சி சென்றபோது ரவுடி சதீஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்தனர். வழக்கில் ரவுடி சதீஷ் உட்பட 6 பேரை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கொலை வழக்கில் ரவுடி சதீஷுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் 2 பேர் கடலூர் சிறையிலிருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் கடலூர் சிறைக்கு சதீஷை அழைத்து சென்றனர். அங்கு அவரை சிறை காவலர்கள் சோதனையிட்ட போது சதீஷ் மது போதையில் இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து சதீஷை மருத்துவ பரிசோதனைக்கு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்தபோது சதீஷ் மது போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கடலூர் சிறைத்துறை மூலம் புதுச்சேரி தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து புதுச்சேரி தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ரவுடி சதீஷிற்கு பாதுகாப்புக்கு சென்ற காவலர்கள் 2 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். இவர்கள் 2 பேர் மீதும் பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. சம்பவம் புதுச்சேரி காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் அக்கட்சியினர் சின்னத்தை அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற 2 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது. இதை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழக பிரமுகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தலைமையில் வெற்றி கொண்டாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு விசில் அடித்தபடி விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தியதோடு சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் உழவர் சந்தையில் உள்ள வியாபாரிகளுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சின்னம் அறிமுக கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் விசில் அடித்தபடியே வெற்றியை கொண்டாடியது சாலையில் சென்ற அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட சலவை நிலைய திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியில் சலவையாளர் நகரில் 2 கோடி ரூபாய் செலவில் 25 புதிய துணி சேமிப்பு அறைகள், 5 பழைய துணி சேமிப்பு அறைகள், 1614 சதுரடி பரப்பளவில் புதிய துணிகள் உணர்த்தும் கூடம், 81 துணி உலர்த்தும் கம்பங்கள், முழுமையான புதைவட மின்சார வசதி மற்றும் உள்பாதைகள் என அதிநவீன முறையில் சலவை நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சலவையாளர்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலவைத்துறையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி MP, அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி MP உள்ளிட்டோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலரும் சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமை துணை தேர்தல் அதிகாரியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி தேர்தல் துறை துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மாற்றாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தேர்தல் துறை துணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவிப்பின்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முதியோர் மற்றும் முதிர்கன்னிகள், விதவைகள் உள்ளிட்ட 49 பேருக்கு நிதி உதவி பெறும் ஆணைகளை செல்வகணபதி MP அவரது அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரியைச் சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் என 49 பேருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி MP லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 49 பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் பாலமுருகன் உள்ளிட்ட அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நாஷா முக்த் பாரத் அபியான் திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், மத்திய அரசின் நாஷா முக்த் பாரத் அபியான் திட்டம் போதைப்பொருள் இல்லா இந்தியா என்ற பிரச்சாரத்தின் மூலம் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் சமூக உளவியல் மற்றும் உடல் ரீதியான பிரச்சினைகளை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டதென கூறினார். மத்திய அரசின் நிதியிலிருந்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நிதிகளை ஒதுக்கி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்று கூறிய அவர், பள்ளி, கல்லூரிகள், பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரை சாலைகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்றும் கருத்து தெரிவித்தார். போதைப் பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். தொடர்ந்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சமூக நலத்துறை உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றும்படி வலியுறுத்தினார். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நடைபெற்று வரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் போராட்ட களத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா நேரில் சென்றார். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர், கழகத்தின் சார்பில் தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார். ஆசிரியர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார். அப்போது கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி ஆசிரியர்களின் பணி நிரந்தர விவகாரத்தில் நிச்சயம் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று உறுதியளித்தார். முதலமைச்சர் உறுதியை ஏற்ற அவர், ஆசிரியர்களை சந்தித்து விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார்.
அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,640 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.